விஜய் அவர்கள வந்து நேத்து சிபிஐ விசாரிச்சாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரிச்சதா சொல்றாங்க. 150 கேள்விகள் கேட்கப்பட்டதாலாம் சொல்றாங்க. திரும்ப 2வது டைம் வர சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 நாள் உனக்கு கெடு. திரும்ப நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை வர சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து என்ன சொல்கிறது, பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்காக பிளானிங். அதாவது ஆக்சுவலாக இன்னொன்று, இவர் தனியாக நின்னாக்கா தப்பிக்க முடியாது. கட்சியை பேன் பண்ணிவிடுவாங்க. இவர் பண்ண முடியாது. ஏன்னா 41 பேர் செத்துது, அது ஒரு க்ரைம் கேஸு. ஏன்னா இவரால் தான் வேன் பண்ணதுனால டைம் எடுத்து எல்லாமே க்ரைம் பண்ணுறாங்க. இன்னொன்று, படம் ரிலீஸை வந்து அதே மாதிரி கணக்கு தான். இப்போ இவ்வளோ சீட்டில் வரவே வராது. எலெக்ஷன் கழிச்சு தான் வரும் படம், அது முன்னே வராது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதுங்கிறீங்களா? ரிலீஸ் ஆகாது. ஆமாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் மே மாதம் தான் ரிலீஸ் ஆகும். மே மாதம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும். அதுமாரி ரிலீஸ் ஆகாது. பிஜேபி இவ்வளோ நெருக்கடி கொடுத்து விஜய் பேச மாட்டேங்கிறாரு. ஒரு முறை அல்ல இருமுறை வர சொல்றாங்க. அப்படி இருந்த வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதாவது எது தந்தால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ காரணம், நான் எப்படி தந்தாலும் பத்திரிக்கையாளர்களும் ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. என்ன மாதிரி வாயை தந்தாலும் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. அதனால் வந்து அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக வந்து எலெக்ஷன் டேட்டு அறிவிச்சப்போ தான் கரெக்டான முடிவு தெரியும். அப்போதான் பாஜக எதிர்ப்பாரா? ஆமாம், தேர்தலுக்கா பாஜக? எலெக்ஷன் டேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக இப்போ அடக்கி வாசினா. இல்லைன்னா ஏதாவது இந்த கிரைம் கேஸை உள்ள தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? பிஜேபி உள்ள தூக்கி வச்சிருன்னு விஜய் பயப்படுறாரு. உண்மை, 100% உண்மை. சிபிஐ அலுவலகத்தில் வந்து விஜய் நேற்று ஆஜரானார்ல, திரும்பவும் அவரை 6 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. 19ஆம் தேதி மறுபடியும் வாப்பான்ட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக பழி வாங்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை நியாயமானதுதான் பார்க்குறீங்களா? ஏன்னா ஒரு முறைக்கு இருமுறை கூப்பிட்டுட்டாங்க. இது அப்படின்னா கிடையாது. விஜய் தான் கண்டிப்பாக வாய்ப்பு, வெற்றி கிடைக்கும் அவருக்கு. கண்டிப்பாக வெற்றிக்கு தான், விஜய்க்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். சிபிஐ என்ன பண்ணாலும் சரி, விஜய்க்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி. இப்போ இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல பாஜக. ஆமாம், 2 டைம் வர சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்தது இல்லாமல் 2 டைம். இங்கே தமிழ்நாட்டில் வச்சு விசாரிச்சிருக்கலாம் நுங்கம்பாக்கத்தில். ஆனால் டெல்லிக்கு வர சொல்கிறாங்க. கிளம்பி நீ டெல்லிக்கு வா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்துக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்துமே விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. என்ன இத்தனைக்கும் அவங்களுக்கு தான் இது பதிலடி. விஜய் தான் ஒரு சாதனை முடியும் அது கண்டிப்பாக. ஆனால் அவர் மக்கள் பிரச்சனைக்காக பேச மாட்டேங்கிறாருன்னு வருது இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன பேசணும், எல்லாத்துலேயும் பேசிதானே இருக்கார் அவர். இப்போ இந்த ஜனநாயகனுக்கே எதுவும் பேசலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எப்பயுமே அமைதியாக தான் இருப்பார். லாஸ்ட் நேரத்தில் தான் அது தெரியும், அனுபவம் தெரியும் அவர் பற்றி. இப்போ என்னென்னா, கரூர் சம்பவம் நடந்தோன்னா அடுத்த நாளே சிஎம் சார் திமுக பழிவாங்க பார்க்குது இப்படியெல்லாம் சொன்னார். அப்படிதாங்க. ஆனால் வீடியோவில் கூட சொன்னார், நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவெல்லாம். ஆனால் பிஜேபி இவ்வளோ பண்ணியுமே எதுவுமே ஒரு சின்ன கண்டன குரல் கூட வரமாட்டேங்குது. என்ன அவர் சைலண்டாக இருக்குது, ஏதோ ஒரு முடிவுகள் தானே சைலண்டாக இருக்காரு. விஜய் அவர்களை வந்து நேற்று சிபிஐ வந்து 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முறை கூப்பிட்டுட்டாங்க, டெல்லிக்கே வர வச்சு விசாரணை பண்ணிட்டாங்க. சென்னையிலே பண்ணியிருக்கலாம், ஆனால் டெல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. 2வது முறையும் 19ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப சம்மன் அனுப்பியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? விஜயை ஒன்றிய அரசு திட்டமிட்டு பழி வாங்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இது நியாயமான நடவடிக்கைன்னு பார்க்குறீங்களா? அதாவது கரூரில் 41 பேர் இறந்ததுக்கோசம் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஒரு கட்சியின் தலைவரின் பேரில் இதுக்கு அவருக்கு ஆஜராக வேண்டும்னா. ஆனால் இதை வந்து ஒன்றிய அரசு வந்து திட்டமிட்டு பழி வாங்குற மாதிரி தான் தெரியுது. எதனால் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அவங்களால கால் தனியாக ஊன முடியாது. பிஜேபியால் அவங்க வந்து இங்கே கால் ஊனணும்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி தேவைப்படுது. அதனால் அவங்க விஜயை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இதில் மிரட்டி இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி மிரட்டுறதுக்கோசம் கூட விஜயை கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நெருக்கடி வருதுண்ணே, நீங்களே பார்க்குறீங்க. ஜனநாயகனுக்கு ஒரு சைடு சுத்து போடுறாங்க. சிபிஐ ஒரு முறை இல்லை இருமுறை அனுப்புது சம்மன். ஒரு டைம் வந்தால் போதுமா, 2வது டைம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வாயை திறந்தால் தான் எல்லாத்துக்கும் தெரிய வரும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு. அவர் மௌனம் காத்துக்கிட்டே இருந்தாருன்னா அது அவருக்கும் நல்லதில்லை, அவர் கட்சிக்கும் நல்லதில்லை. தமிழக மக்கள் அவர் பாதி பேர் நம்புகிறாங்க. அதுக்கு அவர் தகுந்த பதிலடி கொடுத்தா தான் அவர் இருக்க முடியும். பிஜேபி கூட அவங்க மிரட்டல் உருட்டலுக்கு ஒரு ஆளானார்னா தமிழ்நாட்டில் நீடிச்சு நிற்க முடியாது இவரால். 41 பேர் வந்து கரூரில் இறந்தாங்கல்ல, இது தொடர்பாக வந்து விஜய் விசாரிக்கணும்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. நேற்று வந்து ஒரு 7 மணி நேரம் விசாரணை போணுச்சு. 150க்கு மேற்பட்ட கேள்வி, அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ முன் வச்ச சொன்னாங்க. அடுத்ததாக விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க தாவேகா தரப்பில். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் 2வது டைம் வாங்கன்ட்டாங்க. திரும்ப வந்து அடுத்த திங்கட்கிழமை ஆஜராகுங்க 19ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசு பழி வாங்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது நியாயமாக நடக்கக்கூடிய விஷயம் தாங்கிறீங்களா?
இது இப்போ வந்து அவர் வந்து இப்போ மழகம் போட்டு விழுந்தாங்க ஜனங்க, மறுபடியும் பேசியிருந்தார். அது கவனக்குறைவு தான் அது. ஆனால் அது இவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க சொல்லியிருக்கணும், இதுமாரி மழகம் போட்டு விழுந்துட்டாங்க ஜனங்க, நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தப்பு நடக்கிறது சகஜம்தான் அது. இருந்தாலும் இவங்க வந்து இந்த கூட்டணிக்கோசரம் அவரை வளைச்சு போட தான் பார்க்குறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணிக்கோசரம் தான் இது எல்லாமே. இப்போ ஒரே நாளில் இடி ரைடு பண்ணியிருக்கா, என்றைக்கே போட்ட இன்கம் டேக்ஸுக்கு இன்றைக்கி வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. அது என்றைக்கே முடிஞ்சு வந்துட்டு அதை மறுபடியும் இங்கே தோன்றாங்கன்னா அப்போ கூட்டணிக்கோசம் தான் விஜய் இழுக்கிறதுக்கு பார்க்குது. ஆமாம், இவ்வளோ நடக்குது இல்லைண்ணா, உங்களுக்கே தெரியுது பாஜக வந்து கூட்டணி இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஏஜென்சி எல்லாம் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. சிபிஐ, இன்கம் டேக்ஸை, இடியை, சென்சார் எல்லாம். அப்படி இருந்துமே விஜய் ஏன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? அது அவரை தான் நான் கேட்கணும். அவர் தில்ல பேசணும், மேடையில் பேசுகிறாருல தில்லா. அதேலையும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பேசுறாரு. ஆமாம், இங்கே டிஎம்கே தான் எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் மோடி இது வரைக்கும் எதுவுமே சொன்னதே கிடையாது. அந்த வந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் தான் பேசினார் விக்கிரவாண்டியில். ஆமாம், அடுத்து ரெண்டாவது எதுலேயுமே வாய் திறக்கல அவர். ஒருவேளை பயப்படுறாரோ என்னவோ, யாருக்கு தமிழ் தெரியாதுல்ல. சிபிஐ அலுவலகத்தில் வந்து நேற்று தாவேகா தலைவர் விஜய் ஆஜரானாரு. விசாரணை நேத்தோட முடியும்னு நினச்சாங்க. ஆனால் 2வது முறையும் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய கேள்விகளை நேற்றே கேட்டிருக்காங்க. ஒரு 150க்கு மேற்பட்ட கேள்விகள், 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 2வது முறையும் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை டெல்லி கிளம்பி வாங்கன்ட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக பழி வாங்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை நியாயமான நடவடிக்கைன்னு பார்க்குறீங்களா? நியாயமான நடவடிக்கை தான். அவர் வந்து சரியான நேரத்துக்கு அவர் அந்த கூட்டத்துக்கு போகலை, அதுதான் தவறு. நெரிசலில் இறந்தது தான் தவறான செயல் தானே. அது சிபிஐக்கு நியாயமாக விசாரிக்குது, ஆஜராகி தான் வேணும். எத்தனை முறை கூப்பிட்டாலும் போகணும். சிபிஐ அலுவலகத்தில் வந்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் நேற்று ஆஜரானார். 7 மணி நேரத்துக்கு மேலே கேள்விகள், கிறுக்குப்பிடி கேள்விகள் கேட்டதால நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்ததாலாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. எல்லாமே ரிட்டர்ன்லேயும் வாங்கியிருக்கிறாங்க. விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு விஜய் தரப்பில் நினச்சிருப்பாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்னு. ஆனால் திரும்ப 2வது டைம் வாங்கன்ட்டாங்க. இவங்க வந்து என்னென்னா, விஜய் வந்து நாளைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார் போல். அப்போ 19ஆம் தேதி வாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பழிவாங்கும் நடவடிக்கையா இல்லை நியாயமான இதுதானா? இல்லை சார், அப்படி இல்லை சார். சிபிஐ வந்து அவங்க என்கொயரி கரெக்டாக கேட்குற ஆன்சர் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கேட்குற ஆன்சர் இவர் கொடுத்துருக்க சரியாக சொன்னாரா என்னன்னு தெரியல. 2வது வந்து அவங்க இந்த ஆதவ அர்ஜுனா, அடுத்தது நிர்மல்குமார், சிடி இன்னொருத்தர் புஷ்டி ஆனந்த், அப்புறம் இந்த போலீஸ் எஸ்பி எல்லாத்தையும் விசாரணை பண்ணிக்கிறாங்கல்ல. அப்புறம் இவங்ககிட்டையும் விசாரணை பண்ணுவாங்களே. இவங்களுக்கு போதுமான விசாரணை முடிச்சு தான் திரும்ப அதுக்கு பிறகு இன்னும் என்கொயரி என்ன பண்ணுவான்னு தெரியல. விசாரணையிலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஆஜரானாங்கல்ல புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் டிரைவர், இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக தான் சிபிஐட்ட பதில் சொன்னதாலாம் சொல்கிறாங்க. எல்லாமே தகவல்கள் தான், நம்ம உள்ளேருந்து பார்க்கல. வர தகவல்களை நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு கொண்ட பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சந்தேகம் ஏற்பட்டு விஜயை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இவர் சொன்ன பதிலும் முரண்பாடாக, மற்றவங்களாம் முரண்பாடாக சொல்லியிருக்கலாம். 2வது என்கொயரி வைக்கும்போது அந்த கூட்டத்துக்கு கதாநாயகனே விஜய் தான். இப்போ வந்து கீழ்மட்டம் தான் போவாங்க. இப்போ நம்ம ஒரு மரம் என்னன்னா கிட இருந்தால் மேலே ஏறி நம்ம எதை பறிக்க முடியும். அதே மாதிரி தான் சிபிஐ கிடை இருந்து ஸ்டெப்பாக தான் போவாங்க. இடத்த உடனே அந்த கட்சி தலைவரை பிடிக்க மாட்டாங்க. தொண்டையிலேருந்து, ஒன்றியத்துலேருந்து, நகரத்துலேருந்து, மாவட்டத்துலேருந்து லாஸ்ட் எண்டில் தான் அந்த கட்சியோட தலைவரை பிடிப்பாங்க. அது எந்த கட்சி இருந்தாலும் அவங்க சிபிஐ வந்து கரெக்டாக தான் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது. கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தது இல்லை, இது தொடர்பாக வந்து விஜய்கிட்ட வந்து நேற்று சிபிஐ விசாரணை பண்ணாங்க. 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணாங்க. 150க்கு மேற்பட்ட கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சதா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றோட விசாரணை முடிஞ்சிரும்னு தாவேகா தரப்பில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் 2வது டைமும் நீங்கள் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது முடியாது இவ்வளோ சீக்கிரத்தில். அது சிபிஐ விசாரணை இருக்க தான் செய்யும். இவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. அது எலெக்ஷன் கழிச்சும் அது வரும் அந்த விசாரணைக்கு. பிஜேபி பழி வாங்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை நியாயமானதுன்னு தானே? பழி வாங்குறது தான் பிஜேபி பழி வாங்குறதால தான் உலகம் தொல்லை. பழி வாங்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்களே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு கோபத்தோட சொல்கிறீங்க பழி வாங்குதுன்னு. ஆனால் விஜய் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறார். அவர் திறக்க மாட்டாருன்னா அவர் பண்ண தப்பு அதுமாரி இருக்குது. அதால் வாயை திறக்காத சைலண்டாக இருக்கிறாரு அவர். அதில் விட்டுட்டு இது
படம் நடிக்கிறதை விட்டு இதில் வராருன்னா அவர் இதில் வந்து என்னத்தை செய்ய போகிறாரு அவர்? மக்களுக்காக நான் செய்ய போகிறேன், மக்களுக்காக என்னத்தை செய்வார்? படம் நடிக்கும் போதே செய்யலை. படம் நடிக்காத எவ்வளோ பேர் என்னென்னமோ செய்கிறானுங்க. இவர் என்னத்தை செய்ய போகிறார்? படம் நடிச்சுட்டு வந்து இங்கே வந்து இதில் செய்ய போகிறேன்றார். என்னத்தை செய்வார் இவர்? பாஜக பத்தி பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்க? பாஜக பற்றி பயப்படுறாரு தான் அவர். பாஜக பற்றி பயப்படுறதால தான் இந்த இது அவருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு. கரூரில் வந்து ஒரு 41 பேர் இறந்தாங்கல்ல, இது தொடர்பாக சிபிஐ வந்து விஜய் விசாரிக்கணும்னு சொல்லி நேற்று டெல்லிக்கு வர சொன்னாங்க. 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 150க்கும் மேற்பட்ட கேள்விகளை வச்சு, அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சு அவரை கார்னர் பண்ணதெல்லாம் செய்திகளில் பார்க்க முடியுது. நேத்தோட விசாரணை முடிஞ்சிடும், இனி தப்பிச்சோம்னு நினச்சிருந்துருப்பாங்க தாவேகா தரப்பில். ஆனால் திரும்ப வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் திங்கட்கிழமை 19ஆம் தேதி வர சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நியாயமானதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை பாஜக பழி வாங்குதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, 41 பேர் இறந்ததுக்கு அவர் விளக்கத்தை சொல்லணும். ஆனால் கரூர் மக்களே சொல்லிட்டாங்க இது யார் பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் தாவேகா சைடு தான் தப்புன்றதை சொல்ல முடியாது. அவங்க சைடு தப்பு என்னன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தது தான் தவறு. அது இப்போ தான் புது பார்ட்டி, அவங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் அவ்வளோ இதாக இல்லை. இனிமேல் தான் இது பண்ணோம். ஆனால் இதை பொறுத்தவரையும் தப்பு யாருன்னு மக்களுக்கே தெரியும். என்னன்னா இவ்வளவு நாள் பொதுவெளியில் வந்து தாவேகா தரப்புலேயே சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி திமுக தான் சதி பண்ணுச்சு அப்படின்னு. ஆனால் நீதிமன்றத்துக்கு போனால் அந்த வாதத்தை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் தேவை. அவங்க கிட்ட அந்த எவிடன்ஸ் இல்லாதனால தான் அந்த வாதத்தை வைக்காம கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இப்போ சிபிஐ முன்னாடி அந்த வாதங்கள்லாம் வச்சிருப்பாங்களா இல்லை? ஏன்னா செய்திகள்லாம் பார்க்க முடியுது, ஆதவு, புஷி, அப்புறம் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னாங்க. அதனால தான் கடைசியில் விஜயை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா செய்திகளில் பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நீங்கள் வந்து தாவேகா சைடே சொல்கிறீங்க. நயினா நாகேந்திரன் அமித்ஷா முன்னாடியே அவர் பேசுகிறாரு. அவர் நவீனா நாகேந்திரனே சொல்கிறாரு. அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் முன்னாடியே ரோலிங் பார்ட்டியில் இருக்க ஆளுங்களே சொல்கிறாங்க. நம்ம வந்து தாவேகா சைடு வந்து இவங்க தான்ன்றதை எவிடன்ஸோட சொல்ல. ஆனால் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறது இந்த முதல்வர் படத்தில் வர சீன் மாதிரியே இருக்குது. அர்ஜுனை காப்பாற்றுறதுக்காக எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க இது பண்ணுறேன் அப்படிதான் இருக்குது. விஜயை காப்பாற்றுறதுக்காக இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. விஜயை காப்பாற்றுறன்ற பேரில் இவங்கெல்லாம் வந்து திரும்ப இந்த சாயம் பூச பார்க்குறாங்களோ, இந்த சாயம் பூச பார்க்குறாங்க. விஜய் மேலே சாயம் பூச முடியல, அதனால வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க புதுசாக.